எதுக்கு? நீ எனக்கு பெர்ஃபெக்ட் ஒய்ஃபா இருந்திருக்குமா. உன் மேல ஒரு சின்ன குறை கூட சொல்ல முடியாது. என்னையும் பாப்பாவையும் அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்ட அந்த அன்புக்கு நான் நன்றி சொல்லணும்ல. ஏங்க எனக்கு நாள் குறிச்சிட்டீங்களா? என்ன கேட்ட? இல்லங்க, இன்னைக்கே என் வாழ்க்கை முடிய போற மாதிரி பேசுறீங்களே, அதான் கேட்டேன். கோமதி, நீ 100 வருஷம் நல்லா வாழணுன்றதான் என்னோட ஆசை. ஆனா அப்பப்போ உனக்கு உடம்பு முடியாம போறத நினைச்சாதான் அப்படியே பதறுதுமா. அதான் என் மனசுல தோணுனதான் நான் உடனே அப்படியே சொல்லிட்டேன். சொல்லாம விட்டனேன்னு பின்னால வருத்தப்படுற மாதிரி ஆயிடக்கூடாதுல்ல. அதை நினைச்சு சொன்னா நீ நம்ம இப்படி பேசுற? சும்மா தாங்க சொன்னேன். கோமதி, எனக்கு டிஃபன் பால் அது வேணாம். நீ சாப்பிட்டு பால் குடிச்சு படுத்துரு. நான் குளிச்சு வெளியே கிளம்புறேன். சரி. இவங்க நமக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் தானே, இந்த நேரத்துல எதுக்கு ஃபோன் பண்றாங்க? என்ன எமர்ஜென்சி போல இருக்கே, திரும்பவும் கூப்பிடுறாங்க. சொல்லுங்க டாக்டர். தீனன் சார் இல்லைங்களா? அவர் குளிச்சிட்டு இருக்காரு. நான் கோமதி பேசுறேன். என்ன விஷயம் டாக்டர்? நத்திங். அவர் வந்தோடனே இமீடியட்டா எனக்கு கால் பண்ண சொல்லுங்க. டாக்டர், டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் வந்துருச்சா? இப்பதாம்மா வந்துச்சு. பயப்படுற மாதிரி எதுவும்? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, டோன்ட் வரி. அவர் வந்தோடனே இமீடியட்டா எனக்கு கால் பண்ண சொல்லுங்க. சரிங்க டாக்டர், கால் பண்ண சொல்றேன். Thank you. டாக்டர் டாக்டர், எதுவா இருந்தாலும் டாக்டர் என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? எதுக்கு அந்த ஆளை கால் பண்ண சொல்றாங்க? ஒருவேளை என் உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்கா? ரிப்போர்ட் வந்ததும் அந்த ஆள் கைக்கு போறதுக்கு முன்னாடி நாம அதை வாங்கி பாத்துறணும்னு ரஞ்சிதா சொல்லியிருந்தாலே, அப்படின்னா டாக்டர் கால் பண்ணது அந்த ஆளுக்கு தெரியக்கூடாது. கால் ஹிஸ்டரி டிலீட் பண்ணணும். டாக்டர் கிட்ட இருந்து கால் வந்ததை பத்தி ரஞ்சிதா கிட்ட உடனே சொல்லணும்.